வெல்கம் வியூவர்ஸ். இது மெனாண்டஸ் கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காம நீங்க டைரக்டா இங்க வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த அமெரிக்காவையே புரட்டி போட்ட இன்னைக்கு வரைக்குமே அமெரிக்கன் கிரைம் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தி மெனாண்டஸ் கேஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜோஸ் மற்றும் கிட்டி எந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணப்பட்டாங்க. தன்னுடைய சொந்த அம்மா அப்பாவை அவ்வளோ கொடூரமா கொலை பண்ணதுக்கு அப்புறமா லைல் மற்றும் எரிக் அதை மறைக்க என்னெல்லாம் பிளான் பண்ணாங்க, கடைசியில போலீஸ் கிட்ட அவங்க எப்படி மாட்டுனாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்பவே டீடைல்டா பார்த்திருப்போம். ஆனா அந்த வீடியோவுடைய ஆரம்பத்துல மெனாண்டஸ்க்கு ஆதரவா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பல சோசியல் மீடியால மக்கள் ஆதரவு குரல்களை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். வீடியோவுடைய ஆரம்பத்துல நான் அப்படி சொன்னப்ப அது இறந்து போன ஜோஸ் மற்றும் கிட்டிக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இல்ல, அப்படி அமெரிக்க மக்கள் ஆதரவு கொடுத்தது கொடூரமா கொலை செய்யப்பட்ட அவங்களுக்கு கிடையாது, அவங்கள கொடூரமா கொலை பண்ண லைல் மற்றும் எரிக்கு தான் அப்படிங்கறத நான் கடைசியில சொன்னப்ப அது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கலாம். சொந்த அம்மா அப்பாவையே இந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா கொடூரமா கொலை பண்ண அந்த ரெண்டு கொலைக்காரங்களுக்கு எதுக்காக இந்த கேஸ் நடந்து அதுவும் 20 வருடங்கள் கழிச்சு இத்தனை பேர் இப்ப ஆதரவா நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் உங்களுடைய மனசுல வந்திருக்கலாம். ஒருவேளை கொலை பண்ணது அவங்க இல்லையா, வேற ஒருத்தர் பண்ண கொலைக்காக இவங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்களை அது தந்திருக்கும். ஆனா அவங்கள துடிக்க துடிக்க கொலை பண்ணது லைல் மற்றும் எரிக் தான். அப்புறம் எதுக்காக இத்தனை மக்கள் இந்த கேஸ் நடந்து 20 வருடங்கள் கழிச்சு 2018ல இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க? இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அப்படி தெரிய வரும் பொழுது அது இன்னுமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். மக்கள் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இவங்க பக்கம் நின்று போராடினதுக்கான காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். அது லைல் மற்றும் எரிக்கும் ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த கொலைக்கான காரணமா அவங்க கோர்ட்ல சொன்ன அந்த விஷயம்தான். அப்போ பணம் இந்த கொலைக்கு காரணம் இல்ல அப்படின்னா பெத்த அம்மா அப்பாவையே துடிக்க துடிக்க கொலை பண்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? அமெரிக்காவுடைய ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய மைல்கல்லா அமைஞ்ச தி மெனாண்டஸ் கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோல நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மார்ச் 1990ல லைல் மற்றும் எரிக்க தன்னுடைய அப்பா ஜோஸ் மற்றும் தன்னுடைய அம்மா கிட்டிய கொலை பண்ண காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க. 1993ல தான் இவங்களுடைய விசாரணை கோர்ட்ல முதன் முறையா நடக்க ஆரம்பிக்குது. இந்த விசாரணைய கோர்ட் டிவி அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன்ல அமெரிக்கா முழுவதுமே டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. அப்ப இந்த கேஸ் அந்த நாடு முழுக்கவே மிகவுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அரசு தரப்புல இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லைல் மற்றும் எரிக் தன்னுடைய அம்மா அப்பாவுடைய சொத்துக்காகவும் தன்னுடைய அப்பா ஜோஸ் உடைய $5 மில்லியன் இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்க. அதுக்கப்புறமா லைல் மற்றும் எரிக்குடைய வாதங்களையும் கேட்கிறாங்க. அப்பதான் லைல் மற்றும் எரிக் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அவங்களுடைய காரணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ எஸ்டிஐ இவ்வளோ நேரமா உங்களுடைய மனசுல உறுத்திட்டு இருந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
மெனாண்டஸ் உடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்த்தா எல்லாருமே லைல் மற்றும் எரிக் ரொம்பவே ஆடம்பரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி லைல் மற்றும் எரிக் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே அடிக்கடி நினைச்சு பார்க்கக்கூடிய, மறுபடியும் ஒரு முறையாவது திரும்ப வராதா அப்படின்னு நினைச்சு ஏங்கக்கூடிய ஒண்ணுதான் நம்மளுடைய குழந்தை பருவம். ஆனா லைல் மற்றும் எரிக் இதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கனவுல கூட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒண்ணுதான் அவங்களுடைய குழந்தை பருவம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு அனுபவமா தான் இருந்துச்சு அவங்களுடைய குழந்தை பருவம். என்னதான் ஜோஸ் மற்றும் கிட்டி அந்த சொசைட்டில மதிக்கப்படுற ஒரு பெரிய பணக்காரங்களா இருந்தாலுமே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே மோசமான ஒரு பேரண்ட்ஸா, ஒரு சைக்கோபேத் மாதிரி இருந்திருக்காங்க. லைல் சின்ன வயசா இருக்கும் பொழுது அவனுடைய உடம்புல அடிபட்டு இருக்கும் போதும் அந்த காயத்தோடையே நீ டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாரு. லைல் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா காயம் இருக்கிற அந்த இடத்திலேயே அவனுக்கு அடி விழுகும். அதுக்கு பயந்து அந்த காயத்தோட அந்த வலியோட அவர் போதும் அப்படின்னு சொல்ற வரைக்குமே லைல் அவர் கூட டென்னிஸ் விளையாடி ஆகணும். ஆனா அந்த டென்னிஸ் நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி சாதாரணமான டென்னிஸ் கிடையாது. ஜோஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேமே வேற. ஜோஸ் லைல் மற்றும் எரிக் கூட டென்னிஸ் விளையாடும் போது லைல் மற்றும் எரிக்க முன்னாடி நிக்க வச்சு அவங்களுடைய முகத்திலேயே அந்த பாலால அடிப்பாரு. ஒரு வேளை வலியால அவங்க வரல அப்படின்னு சொன்னா அந்த டென்னிஸ் பேட்டாலேயே அவங்களுக்கு அடி விழுகும். அதுக்கு பயந்து வேற வழி இல்லாம அந்த பாலால அடி வாங்கிட்டு அந்த பால் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப வந்து அதே இடத்துல மறுபடியுமே அடி வாங்குறதுக்காக நிப்பாங்க. ஜோஸ் எப்பெல்லாம் மூட் அவுட் ஆகுறாரோ அப்பெல்லாம் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற டெய்லரிங் மிஷின்ல லைல் மற்றும் எரிக்குடைய கையை வச்சு அந்த ஊசியிலேயே குத்துவாரு. சின்ன வயசுல குழந்தைகள் தப்பு பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா இவங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய குற்றம். இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஜோஸ் அவருடைய பெல்ட்டை கழட்டி அவங்க ரெண்டு பேரையுமே அந்த பெல்ட்டுடைய பக்கிள்ஸாலேயே அடிப்பாரு. இந்த மாதிரி சில முறை தான் இவங்க பண்ண தப்புக்காக அடி வாங்கியிருக்காங்க. ஆனா பல முறை எதுக்கு என்ன அப்படின்னு தெரியாம காரணமே இல்லாம அடி வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஜோஸ் பல நேரங்கள்ல காரணமே இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ற இன்ஜெக்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு லைல் மற்றும் எரிக்குடைய உள்ளங்கையிலேயே குத்துவாரு. லைல் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அந்த வயசுல எங்க அப்பா பண்றது ஒரு அபியூஸ்மெண்ட் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியாது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் போல, அதுக்காக தான் நம்மளுடைய அப்பா நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க போல அப்படின்னு நாங்க நினைச்சுக்குவோம். எங்க அப்பா போனதுக்கு அப்புறமா அந்த நாள் முழுக்கவே நம்ம பண்ண தப்பை கண்டுபிடிச்சு அதை நிறுத்தணும், அப்பதான் நம்மளுடைய அப்பா கிட்ட அடி வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு வயசுக்கு அப்புறமா தான் அவர் எங்களை தண்டிக்கிறதுக்கான காரணம் நாங்க இல்ல, எங்க அப்பா பண்றது ஒரு அபியூஸ்மெண்ட் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். எஸ்டிஐ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குளிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவனை பார்த்து என்ன நினைப்பீங்க? இவன் ஒரு பைத்தியக்காரனாட்டு இருக்குது, குளிக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினைப்போம். ஆனா எரிக் மற்றும் லைலுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு நாள் இவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம குளிச்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயம். எரிக்குடைய சின்ன வயசுல அவன் குளிச்சுட்டு இருக்கும் போது ஜோஸ் லைல கூட்டிட்டு அந்த பாத்ரூம்குள்ள வருவாரு. ரெண்டு பேரையுமே அந்த பாத்ரூமுடைய ஷவருக்கு கீழே நிக்க வச்சு தண்ணியுடைய டெம்பரேச்சரை ஃபுல்லா ஹாட்ல வைப்பாரு. அப்படி வச்சதுக்கு அப்புறமா அந்த ஷவரை ஆன் பண்ணி யாரு அதுல ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாரு. ஜோஸுக்கு பயந்த அந்த இரண்டு குழந்தைகளுமே கொதிக்கிற தண்ணிலேயே நின்னுட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த கொதிக்கிற தண்ணியால எரிக்குடைய உடம்புல பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. கோர்ட்ல எரிக், உங்களுக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம், ஆனா எங்களுக்கு உங்களை மாதிரி இல்ல, குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் கூட டார்ச்சர் இல்லாம நடந்ததில்லை அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்கான். இப்ப நான் சொல்ல போறது கொடுமையுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஜோஸ் லைல் மற்றும் எரிக்குடைய பிரைவேட் பார்ட்டுடைய முனையில கயிறை ரொம்பவே இறுக்கமா கட்டி வச்சிருவாரு. இதனால யூரின் போக முடியாம அந்த ரெண்டு குழந்தைகளுமே அழுது வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது ஜோஸ் அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுவாரு. இப்ப உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், அப்பா தான் இப்படி இருக்கான், இவங்களுடைய அம்மா கிட்டி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட், எப்பவுமே குடிச்சிட்டு சம்பந்தமே இல்லாம அவங்களும் லைல் மற்றும் எரிக்க அடிச்சிட்டு இருப்பாங்க. கிட்டி எப்பெல்லாம் கோமா இருக்காங்களோ அப்பெல்லாம் இவங்கள ரேசர் பிளேடால முகம் கை கால் அப்படின்னு கிழிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் தெரியாம விளையாட்டுத்தனமா அவங்களே அறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஐ
இதுக்கப்புறமா நான் சொல்ல போற விஷயம் இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் இவங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாமே ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதோ, ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை கிட்ட எதை அனுபவிக்க கூடாதோ அது இவங்களுக்கு நடந்திருக்கு. எரிக்கு 6 வயசு இருக்கும் பொழுது இருந்து தன்னுடைய அப்பா ஜோஸ் செக்ஸுவல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் தோணும் பொழுது எல்லாமே அப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. லைல் மற்றும் எரிக் குளிச்சிட்டு இருக்கும்போது, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது ஜோஸ் சடனா உள்ள வந்து ட்ரெஸ் எதுவுமே இல்லாம நியூடா போட்டோ எடுப்பாரு. லைல் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து ரொம்பவே டென்ஷனா வீட்டுக்கு வரும்போது நான் இன்னைக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கேன், நீ தான் என்னுடைய டென்ஷனை குறைக்க போற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ண சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி அவன் சொல்லும் போது கோர்ட்லயே அழுது இருக்கான். பிகாஸ் அதை சொல்றதுக்கே அவனுக்கு ரொம்பவே அசிங்கமா இருந்திருக்கு, அவமானமா இருந்திருக்கு. அவன் மீன் பண்றது என்ன அப்படிங்கறத நான் இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு என்னவெல்லாம் பண்ணுவாங்களோ அத ஜோஸ் பண்ண சொல்லியிருக்கான். அந்த சின்ன வயசுல தன்னுடைய அப்பா பண்றது ஒரு கேடுகட்ட வேலை அப்படிங்கறது கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. தன்னுடைய அப்பா ஏதோ பண்ண சொல்றாரு, பல வருடங்களா இப்படி பண்ணணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த பசங்களுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு பருவம் வரும்போதுதான் தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஒரு அபியூஸ்மெண்ட் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு. லைல் தன்னுடைய பக்கம் நியாயத்தை சொல்லும் போது, நானும் எரிக்கும் எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து எத்தனையோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே எங்களை உடல் அளவுல காயப்படுத்தினாலுமே மனதளவுல எங்களை காயப்படுத்தினது இல்ல. ஏன் அப்படின்னா அவ்வளவு காயங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலுமே எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல், என்னதான் எங்க அம்மா எப்பயுமே எங்களை அடிச்சாலுமே எங்க மேல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பாசம் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு எங்க அப்பா பண்ற கொடுமைகளை பத்தி தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்க அப்பா பண்ற கொடுமைகள்ல இருந்து எங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த ஒரே ஒரு ஆறுதல் மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா ஒரு நாள் இத பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க கிட்ட இருந்து வந்த அந்த பதில் இத்தனை நாளா எங்க மனசுல இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியுமே சுக்கு நூறா உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி எங்க அப்பா பண்ற அந்த கொடுமைகளை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது, ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஜோஸ் பண்ற எல்லா விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுமே அவ்வளவு காயங்களை தாங்கின எங்களுடைய மனசு அந்த ஒரு வார்த்தையிலேயே உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த கொலைக்கான காரணம் உண்மையா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜோஸுடைய இந்த டார்ச்சர் இவங்களுடைய டீனேஜ் வரைக்குமே தொடர ஆரம்பிக்குது. ஜோஸ் எரிக்க பண்ற அந்த செக்ஸுவல் டார்ச்சர் அதை பத்தி வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டே இருந்திருக்காரு. லைல் தன்னுடைய அப்பா கிட்ட அவர் பண்றதை நிறுத்த சொல்லி பல முறை கெஞ்சி கேட்டிருக்கான். ஆனா அப்பவுமே இவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் நிக்கவே இல்லை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொலை நடக்கிறதுக்கு சில வாரங்கள் முன்னாடி கூட எரிக்கு மறுபடியும் அப்படி நடந்திருக்கு. எரிக் லைல் கிட்ட இதை சொல்லி அழுது இருக்கான். அதை தாங்கிக்க முடியாம பொறுமையை இழந்த லைல் தன்னுடைய அப்பா கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா, தயவு செஞ்சு எங்களை இப்படி பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்கறது மட்டும் இல்லாம பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து பேசாத லைல் மற்றும் எரிக் இப்ப எதிர்த்து பேசுறத பார்த்த உடனே எங்க இது எல்லாத்தையுமே வெளியே சொல்லிட போறாங்களோ அப்படின்னு பயந்த ஜோஸ் மற்றும் கிட்டி, இங்க நடக்கிறதெல்லாம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்க 2 பேர்த்தையுமே உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அப்படி அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுடைய உயிர் போக போறதுக்கு காரணமா இருக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப தன்னுடைய அம்மா அப்பா அவங்க கிட்ட சொன்னதை கேட்டு அந்த 2 பேருக்குமே அந்த நாள்ல இருந்து நிம்மதி அப்படிங்கறதே ஒண்ணு இல்லாம போகுது. இவங்க 2 பேத்துக்குமே ஜோஸ் மற்றும் கிட்டியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுக்கு சொசைட்டில அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற பேரும் புகழும் ரொம்பவே முக்கியம். அதுக்கு இவங்க பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னா இவங்களை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கறதும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு எண்ணம் ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரியே நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குது. அந்த பயம் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்குது. சின்ன வயசுல நாங்க அனுபவிச்ச அந்த வலியும் வேதனையும் தான் எங்களுடைய உயிரை காப்பாத்திக்க எங்களை இப்படி பண்ண வச்சது அப்படின்னு லைல் மற்றும் எரிக் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தற்காப்புக்காக நடந்த கொலை தான் அப்படின்னு லைல் மற்றும் எரிக் அவங்களுடைய வாதத்தை சொல்றாங்க. இதை கேட்ட ஜட்ஜஸால அப்போதைக்கு அவங்களால சரியான தீர்ப்பை வழங்க முடியல. ஸோ மெனாண்டஸோடைய கேஸ் மறு விசாரணை செய்யப்படணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. அதனால ஆகஸ்ட் 23, 1995 அவங்களுடைய கேஸ் 2வது முறையா நடக்க ஆரம்பிக்குது. எப்படியுமே இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைல் மற்றும் எரிக் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு தலைகீழா தான் அந்த 2வது விசாரணை அமைஞ்சது. லைல் மற்றும் எரிக் தற்காப்புக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும்
எதுவுமே இல்ல. சட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும், சட்டத்துக்கு ஆதாரங்கள் தான் ரொம்பவே முக்கியம். சொல்ல போனா ஒரு வழக்க முடிவு பண்றதே அந்த வழக்குடைய ஆதாரங்கள் தான். சோ இவங்க அபியூஸ் பண்ணப்பட்டதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இவங்க கிட்ட இல்ல. அதனால இவங்க தற்காப்புக்காக தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நிரூபிக்க முடியல. ஆனா இவங்க பணத்துக்காக தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எதிர்த்தரப்புல இருந்து நிறையவே சமர்ப்பிக்கப்படுது. சோ ஜூலை 2, 1996 கிடைச்ச ஆதாரங்களை வச்சு லைல் மற்றும் எரிக் தன்னுடைய அம்மா அப்பா ஜோஸ் மற்றும் கிட்டிய அவங்களுடைய சொத்துக்காகவும் ஜோஸுடைய $5 மில்லியன் இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கோர்ட் முடிவு பண்றாங்க. சோ அந்த 2 பேருக்குமே பரோல் இல்லாத ஆயுள் தண்டனையை வழங்கி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழிச்சு 2018 ஜெர்மனியை சேர்ந்த 18 வயதான ஜேன் அப்படிங்கிறவங்க எப்பவும் போல யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 1993 மெனாண்டஸ் உடைய கேஸ் கோர்ட்ல நடந்தப்ப அப்ப கோர்ட் டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோவை யூடியூப்ல பாக்குறாங்க. அந்த ட்ரையல்ல லைல் மற்றும் எரிக் அவங்களுக்கு நடந்த அந்த அநியாயத்தை சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு லைல் மற்றும் எரிக் பக்கம் இருந்த நியாயம் புரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்காக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஜேன் அவங்க பார்த்த அந்த வீடியோ டிக்டாக் அக்கவுண்ட்ல அப்லோட் பண்றாங்க. அவங்க அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எக்கச்சக்கமான பேரால அந்த வீடியோ பார்க்கப்படுது, பகிரப்படுது. அப்படியே டிக்டாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா சோசியல் மீடியாலையுமே அந்த வீடியோ வைரல் ஆகுது. மெனாண்டஸ் கார்டியன்ஸ், மெனாண்டஸ் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பல கம்யூனிட்டிஸ் உருவாக ஆரம்பிச்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல பேர் ரோட்ல இறங்கி கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கேஸுக்காக மெனாண்டஸ் பிரதர்ஸை ரிலீஸ் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே போராடிட்டு இருக்கிற அந்த மக்கள் கண்டிப்பா இவங்களுடைய கேஸ் மறு விசாரணை செய்யப்படணும், இவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த உலகத்துல பிறக்கிற எந்த ஒரு குழந்தையுமே பிறக்கும் போதே ஒரு கிரிமினலாவோ ஒரு சயின்டிஸ்டாவோ பிறக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனானதுமே ஒரு கிரைம் பண்றான் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா முதல் முக்கியமான காரணமா இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் தான். அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான காரணமா இருக்கு. சின்ன வயசுல ஒரு குழந்தை அனுபவிச்ச கசப்பான அனுபவங்கள் தான் காரணமா இருக்கிறத இந்த கேஸ் மட்டும் இல்ல, இந்த கேஸ் மாதிரி பல கேசஸ்ல நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தாச்சு. அதே போலதான் இங்கேயும் இவங்க பண்ணது ரொம்ப பெரிய குற்றமா இருந்தாலுமே அதை பண்ண தூண்டுனது இவங்களுடைய சின்ன வயசுல இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் தான். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைல் மற்றும் எரிக்குடைய அப்பா அம்மா நடந்துகிட்டது சரிதானா? அதுக்கு லைல் மற்றும் எரிக் பண்ணது சரிதானா? இந்த கேள்விக்கான பதில நான் உங்ககிட்டயே விட்டுறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.